வந்தே மாதரம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்கழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. திருமுறை கண்ட சோழரோடு, சிவபாத சேகரரோடு, ஜனநாதரோடு, அரிதூர் கலங்கரோடு, அபயகுல சேகரரோடு, அருள்மொழி வர்மரோடு, அழகிய சோழரோடு, மும்முடி சோழரோடு, கீர்த்தி பராக்கிரமரோடு, சத்ரு புஜங்கரோடு அடியனின் பயணங்கள். மெய்கீர்த்தி என்ற அற்புதமான ஒரு குறிப்பு நிரம்பிய தகவல். மெய்கீர்த்தி என்பது யாதெனில், மன்னரின் திட்டங்களும் நடவடிக்கையும் மன்னர் அடைந்த வெற்றிகளையும் பற்றிய குறிப்புகள் நிறைந்த ஒரு விஷயமாகும் மெய்கீர்த்தி என்பது. அத்தகையதொரு மெய்கீர்த்தியை முழுவதும் தமிழில் தனது காலகட்டத்தில் கொண்டு வருகிறார் மாமன்னர் ராஜராஜ சோழர். மாமன்னர் ராஜராஜ சோழரின் மெய்கீர்த்தியானது, திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தமக்கே உரிமை ஊன்னமையும் காந்தலூர் சாலை களமறுத்தருளி வேங்கை நாடும் என்று தொடர்ந்து வரும். இதில் முதல் வரியானது நிலமகளை மையப்படுத்தி வரும். அதற்கடுத்து வரும் ஒவ்வொரு வரியானது அவர் வெற்றி பெற்ற தேசங்களை குறிப்பிட்டு வரும். முதல் வரியானது நிலமகளை மையப்படுத்த காரணம் யாதெனில், ராஜராஜ சோழர் அரியணை ஏற்ற பிறகு தஞ்சையில் விவசாயம் செய்ய இயலாத பல லட்சம் ஏக்கர் தரிசு நிலங்களை விவசாய பூமியாக மாற்றுகிறார். நாம் என்றென்றும் எப்பொழுதும் இனிவரும் காலங்களிலும் நெற்களஞ்சியம் என்று தஞ்சையை அழைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அதுவே ஆகும். ஏனென்றால் அவரது காலகட்டத்தில் தான் முதலாக பல லட்சம் ஏக்கர் தரிசு நிலமானது விவசாய நிலமாக மாற்றப்படுகிறது. எந்த ஒரு தேசம் விவசாயத்திலும் இராணுவத்திலும் உச்சம் தொடுகிறதோ அந்த தேசமே உலகில் ஆகச் சிறந்த நல்ல தேசமும் வலிமையான தேசமும் ஆகும். அத்தகையதொரு அற்புதமான தேசத்தை உருவாக்கியிருக்கிறார் மாமன்னர் ராஜராஜ சோழர். அதனால்தான் எப்பொழுதும் நாம் பெருமையுடன், மிகவும் மகிழ்ச்சியுடன், ஆனந்தத்துடன் அவரின் காலகட்டங்களை பொற்காலம் என்று கூறிக்கொண்டு இருக்கிறோம். விவசாயத்திற்காக நிலங்களை உருவாக்கிய பிறகு அவரின் அடுத்த கட்ட பயணங்களும் மிகவும் ஆச்சரியமான பயணங்கள் தான். 50,000 ஏரிகள் அவரது காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீர் மேலாண்மை என்பது சோழர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் போலும். அவர்கள் என்றென்றும் நீர் மேலாண்மையில் மிகவும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக, அதன் மேல் அளவு கடந்த அன்பும் அதன் மேல் அளவு கடந்த தேடலும் உடையவர்களாக பயணித்திருக்கிறார்கள். உதாரணம், அவர்களின் முந்தைய சோழரான முற்கால சோழரான கரிகாலன் ஆகும். அவர் கட்டிய கல்லணை 2000 ஆண்டுகள் தாண்டியும் நம்முடன் பெருமையுடன் கர்வத்துடனும் பயணித்து கொண்டே இருக்கிறது. கல்லணையின் தொழில்நுட்பம் உலகத்தின் ஆச்சரியத்தின் உச்சத்தில் எப்பொழுதும் பயணித்து கொண்டே இருக்கும். ஒரு நீர் நிலைகளில் நாம் நமது பாதத்தை வைக்கும் பொழுது நமது பாதமானது மண்ணினை தாண்டி ஒரு இடத்தின் மேல் வலுவாக நின்று கொண்டு அதை தாண்டி நமது பாதம் உள்ளே நுழைந்து விடாது. அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் உருவாக்கப்பட்டிருக்கும் என்று நம்மால் ஓரளவு யூகிக்க முடிந்தாலும், அதை தாண்டியும் கல்லணையில் எப்பொழுதும் ஒரு அதிசயம் பயணித்து கொண்டே இருக்கிறது. அணையோ பாலமோ என்பது யாதெனில், 5000 கன அடி நீர் ஓடும் பொழுது இன்றைய தொழில்நுட்பத்தில் ஒரு புறம் நீரை நிறுத்திவிட்டு தான் நாம் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு நாம் உருவாக்கினாலும் அத்தகையதொரு அணையோ பாலமோ எத்தனை ஆண்டுகள் நம்மோடு பயணிக்கும் என்று நமக்கு தெரியாது. 2000 வருடங்கள் தாண்டி நம்மோடு பயணித்து வரும் கல்லணை உருவாக்கப்பட்ட பொழுது அத்தருணத்தில் 2 லட்சம் கன அடி காவிரி நீரானது அளப்பரிய பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது. அந்த ஓடும் நீரை முறைப்படுத்தி மக்கள் விவசாயம் செழித்து சிறப்பாக வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் கரிகாலன் அவர்கள் கல்லணையை கட்டினார்.
அந்த கல்லணையின் மேல் ஓடுகின்ற கல்லணையின் மேல் பெரிய பெரிய கற்களை ஒவ்வொன்றாக போட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நாம் முன்பே கூறியது போல ஒரு மண்ணின் கீழ் வரைக்கும் சென்று அந்த கல்லானது அமர்ந்து கொள்ளும். அதன் மேல் ஒரு கல், அதன் மேல் ஒரு கல் என்று வடிவமைத்து கொண்டே இருப்பார்கள். நமக்கு தெரியாத ஒரு ஆச்சரியம், யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆச்சரியம் யாதெனில், அந்த ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் இணைப்பதற்காக உள்ளே ஒரு பூச்சானது பூசப்பட்டிருக்கிறது. அந்த பூச்சி எதனால் உருவாக்கப்பட்டது என்பதே ஆகும். காரணம், 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவும் அந்த பூச்சானது ஓடுகின்ற நீரில் இன்றும் பயணித்து வருகிறது. இதுதான் உலக ஆச்சரியங்களில் மிகவும் வியக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். காரணம், அந்த அணை அறத்திற்காக, தர்மத்திற்காக, மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அழிவென்பதை தாண்டி எப்பொழுதும் சிரஞ்சீவியாக நம்முடன் பயணித்து வருகிறது. அவர்கள் செய்த திட்டங்கள் அனைத்தும் மக்கள் நலனுக்காக அறம் சார்ந்தே பயணித்திருக்கிறது. அத்தகையதொரு வழியில் வந்ததுதான் வீரநாராயணம் ஏரியாகும். சென்னையில் இருக்கிறது. தற்போது வீராணம் என்ற ஏரி என்ற பெயருடன் பயணித்து வருகிறது. அதுவும் சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஏரியாகும். நாம் முன்பே கூறியது போல் ராஜராஜ சோழர் காலத்தில் 50,000 ஏரிகள் உருவாக்கப்பட்டிருந்தன. ஏரிக்கும் மேலாண்மை வைத்திருந்தார், நிர்வாக அதிகாரிகளை வைத்திருந்தார் நமது அன்பு மன்னர் ராஜராஜ சோழர். ஒவ்வொரு ஏரியையும் நிர்வாகம் செய்வதற்கு நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு சிறிய ஏரி இருக்கும். அந்த ஏரியின் தண்ணீரானது அதைவிட பெரிய ஏரிக்கு செல்லும். அந்த ஏரியிலிருந்து மற்றொரு பெரிய ஏரிக்கு செல்லும். இதுபோல் 1, 2, 3, 4 என்ற எண்ணிலடங்காத ஏரிகள் சேர்ந்து அந்த இடத்திற்கே, அந்த சுற்றுப்புறத்திற்கே ஏரியூர் என்ற பெயரே உருவாகி இருக்கிறது. இந்த ஏரியில் நல்ல நீர் உட்புகுவதற்கு நீரோடை என்ற பெயரும், சேரும் சகதியும் நிறைந்த நீரானது வெளியேறுவதற்கு சேரோடை என்ற பெயரும் உண்டு. இந்த நீரோடையும் சேரோடையும் வெளியேறுவதற்கான ஒரு தொழில்நுட்பம் ஒரு கல்வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த தொழில்நுட்பத்திற்கான அந்த கூம்பிற்கான பெயர்தான் குமிழித்தும்பு ஆகும். இணையதளத்தில் தேடினால் இப்பொழுதும் அந்த குமிழித்தும்பின் படம் நம் கண்ணில் புலப்படும். அவ்வளவு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். நல்ல நீர் உட்புகுவதற்கு, கழிவு நீர் வெளியேறுவதற்கு, சேறு சகதியுமான நீர் வெளியேறுவதற்கு குமிழித்தும்பானது உருவாக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஏரிக்கும். இத்தகையதொரு அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராஜராஜ சோழருக்கு ஒரு கவலை. அந்த கவலை யாதெனில், குமிழித்தும்பின் மேல் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு குமிழித்தும்பு ஏதேனும் உடைந்துவிட்டால் நல்ல நீர் உள்ளே இருக்கும், அசுத்த நீரானது வெளியே வராமல் போய்விடும். அதனால் அந்த மொத்த ஏரியும் கெட்டுவிடும் என்று யோசித்து அதற்காக ஒரு யோசனை செய்து பாதுகாப்பதற்காக ஒரு திட்டம் தீட்டுகிறார். அதற்காக குமிழித்தும்பின் மீது ராஜராஜன் என்னும் தன் பெயரை அவர் பதிவு செய்கிறார். காரணம், குமிழித்தும்பின் மீது விழும் அடியானது ராஜராஜனாகிய என் மீது விழும் அடி என்று மக்களுக்கு சொல்லாமல் சொல்கிறார். நாம் அனைவருக்கும் தெரியும், அன்றைய காலகட்டத்தில் ராஜராஜ சோழர் மேல் மக்களுக்கு எவ்வளவு அன்பும் பிரியமும் இருந்திருக்கும் என்று. இப்பொழுதே நமக்கு எண்ணிலடங்காத பிரியமும் அன்பும் பக்தியும் இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் சொல்ல வேண்டுமா? அதனால் மக்கள் அந்த குமிழித்தும்பினை அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார்கள். ஏரியும் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஏரி மேலாண்மையும் சிறப்பாக இருந்தது. அதனால்தான் சோழ தேசம் அன்றைய காலகட்டத்தில் நெற்களஞ்சியத்தில் உச்சம் தொட்டு அபரிதமான நெற்கள் உற்பத்தியை அதிகரிக்க செய்து யானைகள் நெற்கதிர் அடித்த காலமாக இப்பொழுதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொற்காலமாயிற்று ராஜராஜ சோழர் காலம். அத்தகையதொரு அற்புதமான தெய்வ பிறவியோடு நாம் மீண்டும் மீண்டும் பயணித்து கொண்டே இருப்போம். 1000 வருடங்களுக்கு பின்னோக்கி நேரங்களும் தருணங்கள் கிடைக்கும் பொழுதும் நாம் பின்னோக்கி பயணித்து கொண்டே இருப்போம். மாமன்னர் ராஜராஜ சோழர் போற்றி 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 போற்றி. ஓம் ஜெய் ஹிந்த்.